வணக்கம். பசிய ஒரு தீராத நோயா பார்த்தா அதுக்கு மருந்து என்னவா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பழங்கால தமிழ் காவியத்துல இதுக்கு என்ன ஒரு அருமையான பதில் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த காவியத்துல பசி ஒரு கொடிய நோய், தர்மம் தான் அதுக்கு மருந்து. வாங்க இந்த கதையில மூழ்கி எழுவோம். நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல பசியோட அந்த பயங்கரமான பக்கத்தை பார்ப்போம். அதுக்கப்புறமா அதுக்கு கிடைச்ச அந்த அருமையான தீர்வு, அந்த தீர்வு எப்படி ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கைய மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தையே மாத்துச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது பழங்காலத்துல பசிங்கிறத வெறும் வயித்துல ஏற்படுற ஒரு உணர்வா மட்டும் பார்க்கல, அத ஒரு உருவமா, ஒரு வில்லனாவே பார்த்தாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழிவுகரமான சக்தி எதுவா இருக்கும்? ஒருவேளை போரா, இல்ல இயற்கை பேரழிவா? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு காவியம் இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது. ஆமாங்க, நம்மளோட மணிமேகலை காப்பியம் பசிய ஒரு சாதாரண விஷயமா பார்க்கல. அது என்ன சொல்லுதுன்னா, பசிங்கிறது ஒரு நோய் இல்ல, அது ஒரு பாவி. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாவி பசி இருக்கே, அது ஒரு மனுஷனோட வயித்த மட்டும் பட்னி போடல, அது அவனோட குடும்ப பெருமையே அழிச்சிடுமா, அவனோட மானத்தையே காவு வாங்கிடுமா. சுருக்கமா சொன்னா, ஒரு மனுஷனோட குணத்தையும் அவனோட சமூக அந்தஸ்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னிடுமா. அப்பப்பா, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணாமா? கண்டிப்பா வேணும். கதையோட திருப்பு முனையே இங்கதாங்க ஆரம்பிக்குது. அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, இவங்க தான் மணிமேகலை. அவங்க கையில இருக்கிறது தான் அந்த அமுத சுரபி. தீராத பசிங்கிற நோய்க்கு மருந்தா வந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லலாம். அமுத சுரபி இது ஏதோ ஒரு சாதாரண பாத்திரம்னு நினைச்சிடாதீங்க. இது சிந்தாதேவிங்கிற தெய்வமே கொடுத்த ஒரு வரம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதிலிருந்து அள்ள அள்ள உணவு வந்துகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அந்த பாத்திரத்தோட சக்தி எந்த மாதிரின்னு கேக்குறீங்களா? சொல்ற கேளுங்க. நாட்டுல பெரிய வறட்சியே வந்தாலும் சரி, அது வத்தி போகாது. அது எப்பவுமே ஏழ்மை அடையாது, காலியாகவே ஆகாது. வேணும்னா வாங்குறவங்களோட கைதான் சலிச்சு போகுமே தவிர, அது கொடுக்கறத நிறுத்தவே நிறுத்தாது. சுருக்கமா சொன்னா அதுக்கு அழிவே கிடையாது, வற்றாத ஜீவநதி மாதிரி. சரி, பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த மந்திர பாத்திரத்தோட சக்தி எந்த அளவுக்கு உண்மையானது? வாங்க ஒரு நேரடி சோதனையிலே பாத்திரலாம். குணப்படுத்தவே முடியாதுன்னு கைவிடப்பட்ட ஒரு பசி நோயை இதை எப்படி சரி பண்ணுச்சுன்னு பாப்போம். காயசண்டிகேன்னு ஒரு பெண்மணி. அவங்களுக்கு இருந்தது சாதாரண பசியே இல்ல. அதுக்கு பேரு யானை தீ. பேருக்கேத்த மாதிரி ஒரு யானைக்கு இருக்கிற மாதிரி தீராத அடங்காத பசி. எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசி அடங்கவே அடங்காது. பல வருஷமா அவங்க பட்ட துயரத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. மணிமேகலை அந்த அமுத சுரபியிலிருந்து ஒரே ஒரு முறை, ஒரே உருவாய் உணவு அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதாங்க. நம்ப முடியல இல்லையா? அந்த ஒரே ஒரு வேளை உணவுல பல வருஷமா அவங்கள வாட்டி வதச்ச அந்த கொடிய பசி நோய் முழுசா குணமாகிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம்ங்கிற அந்த மருந்துக்கு பசிங்கிற நோயோட எந்த ஒரு தீவிரமான ரூபத்தையும் குணப்படுத்துற சக்தி இருக்கு. ஓகே, இப்போ ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை தீர்ந்தத பார்த்தோம். ஆனா இதோட கதை முடியல. இந்த தர்மம், இந்த கொடுத்தல்ங்கிற குணம் ஒரு சமூகத்தை, ஏன் ஒரு நாட்டையே எப்படி செழிக்க வைக்கும்னு இப்ப பார்க்கலாம். இத பாருங்களேன், ஒரு அரசன் தன் மக்களுக்காக என்ன வேண்டிக்கிறான்னு, பசியும் பிணியும் பகையும் நீங்கணும்னு. இதுல முதல்ல என்ன வருது? பசி. பசி போனாதான் நோய் போகும், பகைமை நீங்கும்னு. இது நடந்தாலே போதும், மழையும் வளமும் தானா தேடி வரும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாட்டுல அமைதிக்கும் செழிப்புக்கும் முதல் படி பசிய ஒழிக்கிறது தான். மணிமேகலை காப்பியம் ஒரு தலைவனோட கடமைகளை ரொம்ப அழகா வரிசைப்படுத்துது. அதுல முதல் கடமை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது. அதுக்கப்புறம்தான் நீதிய காப்பாத்துறதும் மக்களை பாதுகாக்கிறதும் வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல சமூகத்தோட அடித்தளமே பசியில்லாத மக்கள் தான். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட இந்த கதையோட மைய கருத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் மூலமா இந்த காப்பியம் நமக்கு சொல்ல வர்ற அந்த ஆழமான தத்துவம் என்னன்னு பாத்திரலாம். இதுதாங்க அந்த காவியத்தோட சாராம்சம். ரொம்ப எளிமையான வரிதான், ஆனா எவ்ளோ பெரிய அர்த்தம் பாருங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீங்க யாருக்காவது உணவு கொடுத்தா நீங்க அவங்களுக்கு வெறும் சாப்பாட்ட கொடுக்கல, அவங்க உயிரையே கொடுக்கறீங்க. அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பாத்திரலாமா? முதல்ல பசிய ஒரு நோயாவும் தர்மத்தை அதுக்கான மருந்தாவும் பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு தனி மனுஷன் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா பகிர்ந்து வாழ கத்துக்கணும்.
கடைசியா ஒரு நல்ல தலைமைக்கு முதல் அடையாளம் தன் நாட்டுல ஒருத்தர் கூட பசியோட இல்லாம பாத்துக்கிறது தான். கடைசியா ஒன்னு சொல்றேன். மணிமேகலை செஞ்ச இந்த மகத்தான சேவைக்காக அவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைச்சது. அந்த பட்டமே அவங்களோட அடையாளமா மாறிடுச்சு. அது என்னன்னா, பசிப்பினி தீர்த்த பாவை. அதாவது பசிங்கிற நோயையே குணப்படுத்திய பெண். இதை விட ஒரு பெரிய மரபு, ஒரு பெரிய பெருமை வேற என்ன இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க.